எல்லோருத்துக்கும் மாலை வணக்கம் சார். நான் சிவகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட லெவல் எதுவும் ஒர்க் ஆகலை. காரணம் என்ன, ஓப்பனிங்லேயே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு சார். அதனால் நம்மளோட லெவல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. காரணம் என்ன, நம்ம லெவல் பிரேக் தாண்டி கீழே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எதுவும் யூஸ் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வந்து நீங்கள் ட்ரேடு கொஞ்சம் அவாய்டு பண்ணுறது பெட்டர் சார். காரணம் என்ன, நம்ம வந்து காலையில் ஓப்பனிங்லேயே 400 பாயிண்ட் நிஃப்டி டவுன் ஆயிடுது. திரும்பவும் டவுன் ஆகுவான் அப்படிங்கிற எதிர்பார்த்து நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ரொம்ப சிரமம். இன்னொரு விஷயம் என்ன, ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் நிறையா இருக்குது சார். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கில் ப்ரீமியம் அப்படி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைமிங்கில் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ ஹவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அவசரப்பட்டு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான சொல்ல சார். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பண்ணுங்கள் சார். நாளைக்கு லெவல் நிஃப்டி வந்து 24,610 பிரேக் பண்ண அப் சைடு, 24,300 பிரேக் பண்ண டவுன் சைடு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,476.35. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சார் 59,100 பிரேக் பண்ண அப் சைடு, 58,400 பிரேக் பண்ண டவுன் சைடு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 58,783.45. சென்செக்ஸ் வந்து 79,650 பிரேக் பண்ண அப் சைடு, 78,500 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 79,116.19. சார் நம்மளோட லெவல் ஒன்ஸ் பிரேக் ஆனால் நிச்சயமாக வந்து டார்கெட் போகுது சார். இப்போ வந்து டார்கெட் வந்து நான் முதல் மாதிரி சின்ன ஸ்டாண்டர்ட் டார்கெட் மாதிரில இருந்தது சார். நிஃப்டின்னு ஒரு 40, பேங்க் நிஃப்டின்னு ஒரு 150, 200, சென்செக்ஸ்னு ஒரு 200 மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் நிறைய வச்சுருக்கு சார். நிறைய ஃபார்மெட்டெல்லாம் நிறைய டெவலப் பண்ணிவிட்டு மினிமம் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் சாலிடாக வர மாதிரி தான் சார் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 200 பாயிண்ட், சென்செக்ஸ் 200, 300, 400 சம்திங் மாதிரி வரலாம். மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு சார். நான் கொடுக்குறது எல்லாமே லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க சார். இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரோட எண்டு மார்ச் மாதங்கிறது அது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் இந்த வாரோட இஷ்யூ. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் சார். ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா சம்டைம் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலான்னு திங்க் பண்ணுறக்குள்ள மார்க்கெட் ஆப்போசிட் ஆயிரும். அந்த மாதிரி டைமிங்கில் நிறைய ரிஸ்க் இருக்குது சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஆன்லைன் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அனுப்புங்க, இல்லை வாய்ஸ் அனுப்புங்க சார். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ரீசன் பண்ணால் தான் நிச்சயமாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் சார். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் இதேமாதிரி கண்டினியூ வீடியோ ஒர்க் ட்ரை பண்ணுறேன். பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நான் கொடுக்குறேன் சார். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் மேக்ஸிமம் டெய்லி கொடுக்க தான் சார் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் டைம் லேட் ஆகி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றும் ஒர்க் ஆகலை. யாரும் ஆன்லைனே எனக்கு கொடுத்த சார். பட் அது ஒர்க் ஆக யாரும் ட்ரேடு பண்ணல, ஒர்க் ஆகலைன்னு விட்டு சொல்லியாச்சு. யாரும் எந்த இஷ்யூ இல்லை. இப்போதைக்கு வந்து நீங்கள் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறத விட லாஸ் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் ட்ரேடு அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற கேபிட்டல் சேஃபாக வச்சாலும் அது பெரிய ஒரு ப்ளஸ் தான் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணி லாஸ்ட் தான் சார் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நாளைக்கு ட்ரேடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே கரெக்டான லெவலில் என்ட்ரி ஆனீங்கன்னா நிச்சயமாக நாளைக்கு நல்ல ப்ராஃபிட் தான் சார். அந்த இஷ்யூ கிடையாது. நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.